அங்கே 2 பேரும் அண்ணன் தம்பி பெரிய வசதியெல்லாம் இல்லை. அப்பாவும் இல்லை. எங்கள் அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் அண்ணனை படிக்க வச்சுச்சு. எங்கள் அண்ணன் வெளிநாட்டுக்கு போனான். நல்ல கம்பெனி. என்னையும் வெளிநாட்டுக்கு அழைச்சிக்கிட்டான். 2 பேரும் சம்பாரித்தோம். எங்கள் அம்மா பேரில் ஒரு இடத்த வாங்கினோம். வீடு கட்டணும். அப்புறம் சம்பாரித்து ஒரு 10 ஏக்கர் இடம் வாங்கினோம். இவன் அடிக்கடி டூர் போவான். டூர் போகிற இடத்துல பெரிய ஆக்சிடெண்ட்டு. மனைவி குழந்தைகள் எல்லாருக்கும். அவனுக்கு 2 பொம்பளை பிள்ளை. ஆனால் மனைவி குழந்தைகள்லாம் பொழைச்சிக்கிட்டாங்க. என் அண்ணன் அந்த இடத்துலையே செத்து போயிட்டான். அன்றைக்கே என் குடும்பமும் செத்து போச்சு, நொறுங்கி போச்சு. என் அண்ணி வீட்டுக்கு வந்தால் ராட்சசி ஆகிட்டா. அவள் அப்பாவையும் தம்பியை கொண்டாந்து வீட்டில் வச்சு என் அம்மாவை முதல்ல வெளியேற்றினான். நான் கேட்டேன், அதுக்கு இது என் புருஷன் விடு, உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டா அவள். என் அப்பா விடு அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு அவள் சொல்கிறா, உனக்கு பங்கு முன்ன ஒரு மேருமில்ல போய் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கடா அப்படின்ட்டான். என் குலசாமிகிட்ட போய் சொல்லி அழுது, இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டேன், எதுவும் இல்லைன்னு சொல்கிறான், நீ இருந்தால் கேட்டுக்க அப்படின்னு எங்கள் அம்மாவையும் என் மனைவியும் கொண்டு போய் வாடகை வீட்டில் வச்சுட்டு எனக்கு குழந்தை இல்லை, வெளிநாட்டில் வந்து கண்ணீரோட கஷ்டத்தோடு தான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த மூத்த பொண்ணை அவன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தம்பியை வீட்லேயே வைக்கணும்னு அவளுடைய ஆசை. அந்த பொண்ணு யாரையோ வெளியில் கல்யாணம் பண்ணி காதலிச்சிருக்கு. அப்பனும் மவளும் போட்டு அடித்து கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு நாளைக்கு கல்யாணம்னா இன்றைக்கி சுருக்கு போட்டுக்கிட்டு செத்து போச்சு. மரண அடி. என் அண்ணி பைத்தியமாகி நில குலைஞ்சி போய் கிடக்கிறா. அந்த குடும்பமே இன்றைக்கி துக்கத்தில் கிடக்கு. பாருங்கள், என் குடும்பத்தை நில குலைய வச்சு கண்ணீரோடு நாங்கள் வெளியேறணும். இன்றைக்கி அந்த குடும்பம் நிம்மதியாக இல்லை. இன்றைக்கி கண்ணீரோடு கவலை பிடிச்சி துக்கம் பிடிச்சி இந்த வீடு கிடக்குது. யாரையும் கஷ்டப்படுத்தி நம்ம வாழ முடியாதுங்க. கஷ்டப்பட்ட காசை எடுத்து நம்ம வாழ முடியாதுங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, கஷ்டப்படுற காசு வாண்டாங்க. என் அண்ணன் பொண்ணு தான் எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் என் அண்ணி செஞ்ச எனக்கு துரோகத்துக்கு இறைவன் கொடுத்த தண்டனை. என் அண்ணன் என் மேலேயும் என் அம்மா மேலேயும் எவ்வளோ பாசமாக இருந்துங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இந்த அண்ணி எங்களை படுத்தின கொடுமைக்கு அவளுக்கு கொடுத்த தண்டனை மிகப்பெரிய தண்டனை. தயவு செஞ்சு யாரையும் ஏமாத்தாதீங்க, யாருக்கும் துரோகம் பண்ணாதீங்க. கர்மாங்கிறது இப்போ உடனே செய்யுது.